வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எம்புரன் படத்தோட ரிவ்யூ தான். இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லணும்னா, இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. அதுல கொஞ்சம் பாலிடிக்ஸ், கொஞ்சம் ஆக்ஷன், கொஞ்சம் டிராமா, இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கதையா கொடுத்துருக்காங்க. இது பேசிக்கா என்னன்னா, பிருத்விராஜோட பாஸ்ட் கதையை தாங்க சொல்றாங்க. பிருத்விராஜ்க்கு சின்ன வயசுல என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் ப்ரெசென்ட்ல எப்படி அவருக்கு கனெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, இதுதாங்க கதை. இதுல மோகன்லால் எப்படி உள்ள வந்தாரு, அதுக்கப்புறம் இது டைரக்டா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா காட்டாம இது இன்டைரக்டா அவங்க எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் மோகன்லால் பிருத்விராஜ்க்கு எப்படி அவரு ரிவெஞ்சை எடுக்க வாய்ப்பு தராரு, இதுதாங்க கதை. அப்புறம் இந்த கதையில என்னன்னா, பிருத்விராஜ்க்கு சின்ன வயசுல என்ன நடந்துச்சு, அதாவது என்ன சம்பவம் நடந்துச்சு, இல்லைன்னா என்ன விபத்து நடந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கே பிருத்விராஜ் வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. இதில் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. அதாவது அயோத்தியாவில் நடந்த கதை, அப்புறம் என்ன சொல்ற கேரளாவில் ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் நடக்கிறது, அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேரக்டர் வைஸ் சொல்லணும்னா, லூசிஃபர் 1ல் எப்படி இந்த மோகன்லால ஒரு கொஞ்சம் டைம் கழிச்சு தானே காட்டுவாங்க, அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் டைம் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் 40 மினிட்ஸ், 1 மணி நேரம் கழிச்சு தான் மோகன்லால் என்ட்ரியே வருது. அவர் வந்தாலே ஸ்க்ரீனில் ஒரு ஆரா வரும், அந்த ஆரா அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் இந்த படத்தில் அவரோட ரோல், அவரோட கேரக்டர் வந்து கொஞ்சம் மாசான கேரக்டராகவே காட்டியிருக்காங்க. அப்புறம் எப்போ பார்த்தாலும் வந்தோடனே ஆக்ஷனுக்கு பண்ணுறாரு, ஆக்ஷன் பண்ணுறாரு. ஒரு கதையில கனெக்ட் ஆகிற மாதிரி எதுவுமே செட் ஆகல அவர் கேரக்டருக்கு. அதே மாதிரி தான் பிருத்விராஜ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி வந்தாரோ அதே மாதிரி பார்ட் 2லயும் வராரு. ஆனா இதுல எப்படின்னா, அவரோட கதையை சொல்லியிருக்காங்க, அவரோட பாஸ்ட்ல நடந்த கதை, அப்புறம் ஃபியூச்சர்ல, அதாவது பிரசன்ட்ல அவர் எப்படி அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அதோட மையத்துல தான் இந்த கதையை பண்ணியிருக்காங்க பேசிக்காவே. அதுக்கப்புறம் டொவினோ தாமஸ் அவர் சிஎம்மா வராரு. சிஎம்மா ஆனதுக்கப்புறம், பவர் வந்ததுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் தப்பு பண்றாரு, எப்படிலாம் அவர் சரியாக்குறாங்க மோகன்லால், அதெல்லாம் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் மஞ்சு வாரியரோட கேரக்டருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் இந்த படத்துல. அவங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோல் தான் அது. ஆனா படத்துல எங்கேயுமே அது கனெக்ட் ஆன மாதிரியே இல்லை. என்ன, இப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் இவங்க சீன் வருது, அது இம்பாக்ட்ஃபுல்லான சீன் தான். ஆனால் அது என்ன சொல்றது, ஆக்ஷன் நடந்ததுக்கப்புறம் அது டக்குன்னு இந்த சீனுக்கு வந்ததுக்கப்புறம் சரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, நடக்கட்டும், அந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. பார்ட் 1ல எவ்வளோ என்கேஜிங்காக போச்சோ, ஐ மீன் பார்ட் 1 ட்ராமா தான், பொலிட்டிக்கல் ட்ராமாவே தான் இருந்துச்சு. ஆனால் அதில் எவ்வளோ என்கேஜிங்காக போச்சோ, என்ன சொல்றது, மோகன்லால் வந்தாலுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, சரி ஓகே இப்போ வந்துட்டாரு ஏதாச்சும் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்ட் 1ல பண்ணவும் செய்வாரு. ஆனால் பார்ட் 2ல இவர் வர்றதுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவர் வந்ததுக்கு அப்புறமே ஆக்ஷன் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே, இது ஆக்ஷன் நடந்தாலுமே ட்ராமா, பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப மிக்ஸ்டாவே இருக்கு. என்ன சொல்றது, கதையா ஒரு லீனியர் ஸ்டோரியே எதுவுமே இல்லை. ஐ மீன் கனெக்டே ஆக முடியாது. ஆனால் டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஷூட்டிங் லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், நிறைய லொக்கேஷன்ஸில் எடுத்திருக்காங்க. அண்டு நல்லாவே எடுத்திருக்காங்க, நல்லா எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சவுண்டாக இருக்கட்டும், அப்புறம் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஐ மீன் எல்லா ஹெலிகாப்டர்ஸ் ஏதாச்சும், அப்புறம் கன்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். தியேட்டரில் போய் பார்த்தா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கதையில் எங்கேயுமே கனெக்ட் ஆகிற மாதிரியே இல்லை. எல்லாம் அங்கேன்னு இருக்குது, எல்லாம் நம்மளாக தான் கனெக்ட் பண்ணும். பேசிக்காக அந்த சொன்ன மாதிரி தாங்க பிருத்விராஜோட ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். இந்த பார்ட் 2ல பிருத்விராஜை பற்றி சொல்லியிருக்காங்க. பார்ட் 3ல ஒரு லீடு கொடுத்துருக்காங்க, அதில் மோகன்லாலோட பாஸ்ட் பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக எப்படி அதை கதை முடிப்பாங்க, இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு பார்ட் 3ல இருக்க போது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 1 டைம் வாட்ச் தான். அப்புறம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போகலாம். அந்த என்ன சொல்கிறது, பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம், ஒர்த்து தான். ஆனால் கதைன்னு ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா கதை அவ்வளோவா இருக்காது. ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போகலாங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கோட கதை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.